வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் பயாலஜில எந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் பார்த்தா பிளான் கிங்டம். ஸோ அப்படியே என்ன பண்ணுங்கன்னா உங்களோட நோட்ஸ் பிளான் கிங்டம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டினுக்கு நீங்க ப்ரிப்பேரா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி, இதில் முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா பிளான்ஸ் ஆர் டிவைடட் இன்டு குரூப். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ஒன் ஆஃப் தம். நம்ம எல்லா கொஸ்டினும் தமிழையும் கொடுத்துருவோம் அண்ட் ஆல்சோ வந்து எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும்னா பேசிக்கா ஒன்று லேர்ன் பண்ணிருக்கணும், அதாவது குரோனாலஜி தெரிஞ்சிருக்கணும். பிளான் கிங்டம் இருக்குன்னா அது எப்படி டிவைட் பண்ணுவேன்னா, ஒன்னு கிரிப்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பெனரோகேம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோகேம்னா ஒண்ணும் கிடையாது, இதுல என்ன இருக்காதுன்னா சீடு வந்து இருக்காது. ஸோ விதைகள் இல்லாத தாவரங்கள் தான் வந்து என்னன்னா கிரிப்டோகேம்குள்ள வைப்பாங்க. பெனரோகேம் மீன்ஸ் வந்து சீடு இருக்கும், ரைட்டா? ஸோ விதைகள் இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பெனரோகேம்குள்ள சொல்லுவாங்க. இந்த கிரிப்டோகேம மூணா பிரிப்பாங்க. ஒன்னு தாலோபைட்டம், அடுத்து ட்ரையோபைட்டம், அடுத்து டெரிடோபைட்டம். அதே மாதிரி பெனரோகேம ஸ்பெம்டோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெம் அப்படின்னு சொல்லும்போது என்ன, அந்த இடத்துல சீடு இருக்குன்னு அர்த்தம். அது ரெண்டு தான், ஜிம்னோஸ்பெம், ஆஞ்சியோஸ்பெம். அப்ப என்ன, ஜிம்னா மீன்ஸ் வந்து நேக்கடான வந்து சீடு இருக்கும், ஆஞ்சியோஸ்பெம் மீன்ஸ் வந்து அந்த சீடு வந்து என்ன கவர்ல இருக்கும். இது வந்து பேசிக்கா லேர்ன் பண்ணிருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். தாலோபைட் என்னன்னா ரெண்டு தான் பிரிப்பாங்க, ஒன்னு ஆல்கே, இன்னொன்னு ஃபங்கை. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு வாங்கலாம். அதாவது தாலோபைட் இருந்தது, ஜிம்னோஸ்போம் இருந்தது, ஆஞ்சியோஸ்போம் இருந்தது. ஆந்த்ரோபோடு வந்து என்னன்னா பிளான்டோட டிவிஷன் அந்த குரூப்ல வராது, அனிமலோட வந்து டிவிஷன்ல வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா பி தான் வரும், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின். நம்ம கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்க. எதுக்காக சொல்றேன்னா நம்ம பாக்குற கிளாஸ் பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களோட டெலிகிராம் சேனல்ல தான் கொடுப்பேன். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் சீரீஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து டிஸ்கஷன் குரூப்புமே இருக்கு. அதாவது நீங்க எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, ஏதாவது டவுட் வரலாம், இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு சேனலா தான் இருக்கும். இது ஃபெல்லோ ஸ்டூடெண்டே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டு இதுக்குமான லிங்க்குமே நான் கொடுக்குறேன், நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பிளான்ட்ஸ் ஹேவிங் நோ வஸ்குலர் சிஸ்டம் ஆர் நோன் அஸ். வஸ்குலர் சிஸ்டம்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சைலம், ப்ளோயம் இந்த மாதிரி இருக்கிறதா வந்து வஸ்குலர் சிஸ்டம் சொல்றது. அது இல்லாத பிளான்ட் வந்து கேட்கறாங்க. அது எது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு என்னன்னா நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்த்துமே. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் குரோனலாஜியோட தெரிஞ்சுன்னு சொல்லணும். இன்னொன்னு என்ன, இந்த வாஸ்குலர் டிஷ்யூ இல்லாதமே வந்து ஒரு இதை பிரிப்பாங்க, ப்ரையோபைட். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, அந்த சைலம், ப்ளோயம் அந்த மாதிரி இல்லாத தாவரங்களை எது கீழே வைப்பாங்க, வித்தவுட் வாஸ்குலர் டிஷ்யூ. எக்ஸாம்பிள் வந்து ப்ரையோபைட். ப்ரையோபைட்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கலாம். பிளான் கிங்டத்திலே இதுதான் வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிகமா இருக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா இந்த எக்ஸாம்பிள் தான் ரீக்கியா, மோஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபெனரியம், அடுத்து வந்து மெச்சாண்டியா. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிற வந்து எக்ஸாம்பிள் அப்படியே கேட்பாங்க. ப்ரையோபைட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து இதுல எது வந்து கேட்கறாங்க, அந்த மூணுமே கேட்கலாம். ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்ன, வித்தவுட் வாஸ்குலர் டிஷ்யூ இல்லாத பிளான்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரையோபைட். அதனால ஆன்சர் என்ன வரும், ஏதா வரும். இது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், பிளான் கிங்டத்தை எந்த மாதிரி மேஜரா வந்து பிரிப்பாங்கன்னா, முதல்ல வந்து இப்ப பிளான் நிறைய இருக்கும். அந்த பிளான்ல வந்து ரூட்டு, அதே மாதிரி வந்து ஸ்டெம்மு, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலைகள், ஸோ லீஃப், இதெல்லாத்தையும் அந்த பிளான்ல நம்மளால தனியா பிரிச்சு பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அதை ஒரு சைடும், பிரிச்சு பார்க்க முடியாது இன்னொரு சைடு. ஸோ பிரிச்சு பார்க்க முடியாது என்ன, ரூட் தனியா தெரியாது, ஸ்டெம்மு தனியா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாட் டிஃபரன்ஷியேட்டட் சொல்லிட்டு ஒண்ணு பிரிப்பாங்க. அந்த நாட் டிஃபரன்ஷியேட்டருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கே வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆல்கே வேற எப்படி சொல்லுவாங்கன்னா தாலோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணுங்க, தாலோபைட் தான் வந்தீங்கன்னா அதனால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அது வந்து வேர் வந்து தனியா இருக்கிற மாதிரி, அதே மாதிரி தண்டு தனியா இருக்கிற மாதிரி, இல்ல இலைகள் தனியா இருக்கிற மாதிரி நம்மளால பிரிக்க முடியாது. இது வந்து ஒரு சைடு. இப்ப பிரிக்க முடியும் பாத்தீங்கன்னா, அதை பிரிக்க முடியாத என்னன்னா ரெண்டு தான் பிரிப்பாங்க. அதை ஏன் பிரிக்கிறாங்கன்னா இது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ்குலர் டிஷ்யூ பொறுத்து. இப்ப பாத்துங்க பாத்தீங்களா, ஸோ இந்த வாஸ்குலர் வந்து இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வாஸ்குலர் டிஷ்யூ வந்து இந்த இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்குலர் டிஷ்யூ ஒண்ணு கிடையாது, சைலம், ப்ளோயம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ற இடமா இருக்கும், வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ற முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய வந்து திசுக்களா இருக்கும். அது இருந்துச்சுன்னா அது ஒரு சைடாகும். இல்லாதது, ஸோ நாட் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அது ஒரு சைடு வைப்பாங்க. அந்த நாட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து இப்ப பார்த்தா என்ன, ப்ரையோபைட்ஸ். ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணுங்க, இப்ப பார்த்தா வந்து ப்ரையோபைட்டும். இப்ப இந்த இடத்துல வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கும் பாத்தீங்களா, அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா மூணு தான் பிரிப்பாங்க. ஸோ அதை வந்து மூணு தான் பிரிப்பாங்க. அது என்ன மூணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து டெரிடோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்னு வந்து டெரிடோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து
ஜிம்னோஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெரிடோபைட் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல என்ன அப்படின்னு பார்த்தா விதைகள் வந்து இதுல இருக்காது. ஸோ சீட்ஸ் இல்லாத வந்து டெரிடோபைட்டும், சீட்ஸ் இருக்கிறதா வந்துன்னா அந்த ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். அதுக்குள்ள என்னன்னா ஜிம்னோஸ்பம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த சாரி ஆஞ்சியோஸ்பம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆஞ்சியோஸ்பர்மா மீன்ஸ் என்ன? இதுல சீடு இருக்கும். ஆனா அந்த சீடு வந்து கவரா இருக்கும். ஜிம்னோஸ்பம் மீன்ஸ் வந்து அந்த இதுல சீடு இருக்கும். ஆனா சீடு வந்து நேக்டா இருக்கும். எதுவும் ஒரு ப்ரோடக்டிவ் கவர் இருக்காது. So இந்த தான் வந்து இப்படியும் கிளாசிபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா தேர்ட் பாருங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பெட்டியோல்ஸ் பெட்டியோல்ஸ் தமிழ்ல பார்க்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இலையோட காம்பு. அதெல்லாம் எதோட பார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுல வரும்? கண்டிப்பா வந்து ட்ரீல தான் வரும். So அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரீ தான் வரும். ரைட்டா? ஈவன் இது வந்து இமேஜை கூட பாருங்க. இந்த இலைப்பகுதியில பெட்டியோல்ஸ் மீன்ஸ் வந்து இந்த இலையோட காம்பு. சரி, அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் பாருங்க. In which one of the following plant is a body not differentiated in root, stem and leaves? நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ்ல வந்து நான் பார்க்கும்போது என்ன சொன்னோம்னா இந்த கிளாசிபிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்ல, இங்க பாத்தீங்கன்னா ரூட்டு, ஸ்டெம், லீவ் இந்த மாதிரி தனியா வந்து டிவைட் ஆகாம இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? ஆல்கேக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா தாலோபைட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்ப தாலோபைட் தான் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இப்ப நம்ம பார்த்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். ஆனா தாலோபைட்ல எக்ஸாம்பிள் வந்து கேட்கிறாங்க. ஸோ அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? தாலோபைட்ல எக்ஸாம்பிள் வெறும் ஆல்கின் மட்டும் தெரியாம அதுக்குள்ள வந்து சில இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நீங்க பாருங்க, தாலோபைட்டன் அது வந்து நம்ம மேஜரா சொல்லும் போது ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். அதுல நிறைய டைப் ஆஃப் ஆல்கே இருக்கும். முக்கியமான எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, ஸ்பைரோகைரம், உலத்ரியக்ஸ், உல்வா. அடுத்து வந்துன்னா சாரா. சரி இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு ஆப்ஷன்ல பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சாரா வந்து இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? முதல்ல நம்மளுக்கு அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரியணும். குரோனாலஜி ஆர்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எதுக்கு கீழே வரும், அதுல வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணாதான் என்ன கொஸ்டின் கேட்கும் போது ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா இது ஒரு ரைட்டா. நெக்ஸ்ட் 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 அடுத்து பாருங்களேன். ஃபிஃப்த், characteristic color of marine algae depend on pigments located in the plastid. Which pigment leads to green color of the algae? Green அப்படின்னு சொல்லும் போது என்ன, பச்சை கலருக்கு காரணம் என்னதா இருக்கும்? பிளான்டா எடுத்துக்கலாம், இல்ல ஆல்கே எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமானது குளோரோஃபில் தான். அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். ஸோ இப்போ இது லேர்ன் பண்ணோமா, இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இதை வச்சு இது சம்பந்தப்பட்ட கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்தலாம். நல்லா கவனிங்க. இப்ப நீல பச்சை வந்து இருந்துன்னு வச்சுக்கலாம், அதாவது பிளான்ட் தான். பிளான்ட்ல அந்த பிளான்ட் நீல பச்சை கலர்ல இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பைக்கோ சைன் சொல்லுவாங்க. அப்ப இங்கிலீஷ்ல பாத்துக்க பைக்கோ வந்து சைனிங். அதே இது வந்து பச்சை கலர்ல இருக்கு, சில பிளான்ட் பச்சை கலர்ல இருக்குன்னா என்ன சொல்லலாம்? கண்டிப்பா அதுக்கு காரணம் வந்து குளோரோஃபில். அதே இது பழுப்பு கலர்ல இருக்கு, சில சில பிளான்ட்லாம் பார்த்தோம்னா பழுப்பு கலர்ல இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபியூகோசாண்டின் சொல்லுவாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஃபியூகோசாண்டின். அதே இது சிலது வந்து சிவப்பு கலர்ல இருக்குன்னா அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா பைக்கோ எரித்திரின். அந்த எரித்திரின் அப்படின்னு வந்தாவே நம்ம எதோட கனெக்ட் பண்ணுவோம்னா ரெட் கலர் அப்படின்னு ஆர்பிசியோட இதுக்குமே வந்து அந்த எரித்திரின் அப்படின்னு வரும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கும். சிவப்பு அப்படின்னு வந்தாவே இந்த எரித்திரின் அப்படின்னு முடியணும். பழுப்பு அப்படின்னு வந்தாவே வந்து சாண்டின் அப்படின்னு முடியணும். பச்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் குளோரோஃபில். அடுத்த நீல பச்சைக்கு மட்டும் நான் வந்து பைக்கோ சைனின். சரியா? அப்ப என்ன சொல்லலாம்? இந்த கொஸ்டின் கேட்ட கேள்விக்கு வந்த ஆன்சர் வந்து இதா வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாக்கலாம். ஆறாவது கொஸ்டின், which one of the following is an edible part of potato plant? உருளைக்கிழங்கு செடி இருக்கு, அதுல உண்ணக்கூடிய பகுதி வந்து எது அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் அது மாவுமா இருக்கு, ஆனா அது எது பாட்டு? அது வந்து லீஃபா, அது சீடா, இல்ல அது ஸ்டெம்மா, இல்ல வந்து ரூட்டா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்குல வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வேர் பகுதி தான் இருக்கு. அப்ப வேர் தான் வந்து மாடிஃபை ஆயிருக்கு அந்த பஃபா இருக்கிற மாதிரி. அதாவது அந்த கிழங்கு, ஆனா உண்மையா சொல்ல போனா எது வந்து மாடிஃபை ஆயிருக்கும் அந்த கிழங்கா மாறி இருக்கும் அப்படின்னா ஸ்டெம் தான் சொல்லுவாங்க. பொட்டோட்டோ பிளான்ட்ல ஸ்டெம் தான் எதா மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ற இடமா இருக்கும். அதாவது அந்த கிழங்கு தான் ஸ்டார்ச். அந்த ஸ்டார்ச்சா உருவாருக்கான ரீசன் வந்து அந்த ஸ்டெம் தான் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னா ஸ்டெம். அதனால ஆன்சர் சி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். 7th கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே நான் வேணும்னு சொல்றதா உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ண நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கண்டென்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஸோ அதனாலதான் இந்த கேள்வியில என்னன்னா மேக்னிலோபைட்டா ஆர் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் விச் ஆர் நோனஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது, புதுசு கிடையாது. இதுவுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது பிளான் கிங்டத்தை இதுக்கு முன்னாடி குரோனாலஜிக்கல் ஆர்டர் எந்த மாதிரிலாம் டிவைட் பண்றாங்கன்னு பார்த்தாங்களே அதே இதை வந்து நல்லா கவனிக்கலாம். இப்படியும் பண்ணலாம். பிளான் கிங்டம் இருக்குன்னா அதை வந்து கிரிப்டோ கேமு, இன்னொன்னு பெனரோ கேமு. சீடு இருக்கிறது பெனரோ, சீடு இல்லாத வந்து கிரிப்டோ. அதுல 3 இது அப்படின்னு பார்த்தா இந்த ஆல்கே என்ன சொல்லுவோம், தாலோபைட் சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து குளோரோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து மொசஸ் அண்ட் வந்து லிவர்வுட். ட்ரையோபைட்டுக்கு வந்து மொசஸ் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டெரிடோபைட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபெர்னு, ஹாஸ்ட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம் வந்து நேக்கடான சீட் சொல்லுவாங்க. பிளஸ் வந்து ஃப்ளவர் வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு வந்து சீடு வந்து கவர் ஆயிருக்கும். பிளஸ் வந்து அதுக்கு ஃப்ளவர் இருக்கும். இதில் நல்லா கவனிங்க. இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ல வந்து நீடி லைக் லீஃப் இருந்துச்சுன்னா, இந்த இமயமலை எல்லாம் போனோம்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி செடிகள் இருக்கும். அது வந்து கோனிஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பினோபைட்டான்னு சொல்லுவாங்க. அதே வைடான லீவ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கிங்கோஸ் ஆர் கிங்கோபைட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிங்கோஸ் மீன்ஸ் வந்து பிளான்ட், அதனால கிங்கோபைட்டம். அடுத்து வந்து சைகாட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதனால சைக்டோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து மேக்னிலோபைட்டன்னு சொல்லுவாங்க. சார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன், இதான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்களா. கேட்டதுன்னா மேக்னிலோபைட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆஞ்சியோஸ்பெர்ம் தான் வரும். அதனால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தா அவ்வளவுதாங்க. 7 கொஸ்டின் தான் என்னன்னா பிளான் கிங்டம். நீங்க பாத்துருக்கலாம். பிளான் கிங்டத்துல நம்ம 7 கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு எந்த ஏரியால கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். மேலோட்டமா தான் அந்த கிங்டம் கிளாசிபிகேஷன் எந்த மாதிரி குரூப், அதுல என்னென்ன நேம்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கேட்கறனால அதை மட்டும் அகைன் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மாற்றும். பிளஸ் சில இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு போங்க. நான் சொன்னதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.